படத்துக்கு உலக சம்பந்தம் இருக்கா? பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். இப்ப என் காதலே படத்தோட பிரிவியூ ஷோல இப்ப நான் வந்திருக்கேன். என்ன உங்க எல்லாருக்குமே தெரியும், தமிழ்நாட்டோட நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் டி திவாகர் ப்ரொடியூசர் மேடமோட ரெக்வெஸ்ட்னால பிரிவியூ ஷோக்கு வந்திருக்கேன். என் காதலே படம் ஆக்சுவலா தமிழ் கலாச்சாரம் அழிஞ்சு வந்துகிட்டு இருக்க காலங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த கலாச்சாரத்தை நினைவூட்டுற வகையில ரொம்ப அருமையா சிங்கப்பண்ணே சிங்கப்பண்ணே அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு இணங்க ஒரு அதாவது ஸ்கிரிப்ட் ரைட்டர், அதாவது கதை எழுத்து, திரைக்கதை, டைரக்ஷன் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா ஒரு டைரக்டரா பண்ணியிருக்காங்க. மேடம் டைரக்டர் கம் ப்ரொடியூசர். அதாவது இது ஒரு ஃபர்ஸ்ட் டைமா இருக்கு. ஒரு பெண்ணே பாத்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ட் பண்ணி நல்ல ஒரு கதையை மக்களுக்கு விருந்தா அளிச்சிருக்காங்க. ஆக்சுவலா எல்லாருக்கும் சொல்லிக்கிறது என்னன்னா, நிறைய திரைப்படங்கள்ல பிரச்சனைகள் வருது. அதாவது நடிக்கிற நடிகர்கள் ஆர்டிஸ்டுக்கும் சரி, ப்ரொடியூசருக்கும் சரி, டைரக்டருக்கும் சரி, ஒரு குடும்பத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைகள்னா அவங்களுக்கு ஒரு ஆள் விட்டு கொடுத்து எல்லாம் பிரிவியூ ஷோவா இருக்கட்டும் அல்லது ஆடியோ லான்ச்சா இருக்கட்டும், அதுல நடிச்ச நடிகர்களும் நடிகைகளும் கலந்துக்கிட்டு பொதுமக்கள் கிட்ட அதை வெளிப்படுத்தணும். அதை விட்டுட்டு சின்ன சின்ன சச்சரவுகள் சண்டைகள் குடும்பத்துல இருக்கு அப்படின்றதுக்காக ஒண்ணும் இல்லைங்க. இப்ப பிள்ளைக்கு கல்யாணம்னா அவங்க அப்பா அவங்க வராம இருப்பாரா? அது மாதிரிதான் தமிழ் திரையுலகங்கள்ல சில விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இதை பாக்குறப்ப ரொம்ப மனசுக்கு வேதனையாவும் கஷ்டமாவும் இருக்கு. சோ குடும்ப பாங்க நல்ல படமா இருக்கு. நிறைய புதுமுகங்களுக்கு வாய்ப்பை கொடுத்திருக்காங்க. இப்ப லேட்டஸ்டா பார்த்தேன், ஏதோ ஒரு படம் ஆடியோ லான்ச்ல நம்ம டைரக்டர் மிஸ்கின் சார் பாத்தீங்களா, இன்ஸ்டாகிராம்ல நடிக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா மூஞ்சில குத்துவேன், முகரையில குத்துவேன், இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் தவிர்த்துட்டு எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது சார். எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. மிஸ்கின் சார் பிரச்சனை ரொம்ப தீவிரமா வந்துகிட்டு இருந்தப்ப நான் எதிர்த்து குரல் கொடுத்திருந்தேன். சார் பேசினது தப்பு. என்ன சார்? இல்ல படத்தை பத்தி தான். படத்தை பத்தி சார் அது ஒரு படம் சார். அது ஒரு படம் சார். அவங்க சரி கேளுங்க சார். சார் அது அவங்க படம் திரைக்கதை படமா எடுத்திருக்காங்க, கலாச்சாரத்தை பத்தி சொல்லிருக்காங்க. அதை ஏன் சார் அதை பத்தி நானும் ஒரு படம் பார்த்திருக்கேன். நான் படம் பார்த்தப்ப அந்த படத்தை பத்தி இல்ல சார், இவங்க படம் எடுத்திருக்காங்க, அந்த படம் பார்த்திருக்கேன். ஒரு பொது மனிதனை நான் கருத்து சொல்லக்கூடாதா? நான் என்ன சார் நாகரிகமா? நான் இல்ல சார், நான் பேசுறேன். பத்திரிகை நிருபர்கள் பேட்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க சார். இது நாகரிகமா சார்? பிரஸ் மீட் நடந்துகிட்டு இருக்கு, நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க ஊட பேசுறது நாகரிகமா? நீங்க சார் சார் ஒரு சீனியர் என்ன சார் பேச விடணும்? பிரஸ் மீட்ல ஆன்சர் பண்ணிக்கிட்டு இருக்கேன், கேட்டுக்கிட்டு இருக்காங்க சார். நீங்க நான் பேசுறது முடிச்சதுக்கு அப்புறம் வாங்க சார். அதுதான் சார் சபை நாகரிகம், அதுதான் சார் சீனியர் ஆர்டிஸ்டுக்கு உண்டான ஒரு மரியாதை. பிரஸ் மீட்டுக்கு மீட்டிங் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். என் காதலே படத்துல சார் பேசிக்கிட்டு இருக்கேன் சார். முடிச்சது வாங்க சார். அதுதான் சார் ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் நடிகருக்கு அழகு சார். உங்களை விட நான் ஒரு சின்ன பையன், குழந்தை மாதிரி. ஒரு பிரஸ் மீட் இவ்வளவு பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஆன்சர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இடையில இன்டர்ஃபியர் ஆகலாமா சொல்லுங்க சார். நீங்க உங்க வேலையை முடிச்சிட்டு பேசுங்க சார். முதல்ல நான் பேசிக்கிறேன் சார். சார் என் காதலே படம் சரி கேட்டாங்க, நான் தான் பதில் சொல்றேன். பதில் சொல்ல இல்ல சார். சார் ரிப்போர்ட்டர்னாலுமே ஒருத்தவங்க கதவை பதிவிட்டதுக்கு அப்புறம் அவங்க கருத்தை சொல்லணும். இல்ல கதையை பத்தி பேசுறது என்னன்னா, புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கு நன்றி சொல்றேன். இது மாதிரி சார நம்ம தப்பா பேசல, புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, யாரையும் இந்த மாதிரி பேசாதீங்க. ஒரு சின்ன கருத்து அவ்வளவுதான். ஓகேங்களா சார்? தவறா பேசல. நம்ம சாரு என்ன பண்ணாங்கன்னா, புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் நடிக்கிறவங்களை பத்தி யாரும் ஆபாசமா பேச வேணாம் அப்படின்னு பொதுவான கருத்தை பேசலையே. சார் நீங்க ஆபாசமா பேசுனாங்கன்னு சொல்லவே இல்ல. நான் பொது கருத்தை பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கேன். செஞ்சு போங்க. 2 நிமிஷம் பேசி முடிங்க, நான் கேள்வி வெளியே போயிருவேன். அப்படியா? சரி சார், முதல்ல என்ன பேச விடுங்க சார். அதான் 2 நிமிஷம் உங்களுக்கு டைம். எங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, எங்க வேற ஒரு வேலை இருக்கு. நான் அடுத்த பிரஸ் மீட்டுக்கு போறோம். அப்படியா? ஆமா சொல்லுங்க. ஓகே சார். சோ இந்த மாதிரி புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க, கலாச்சாரத்தை நினைவுபடுத்திருக்காங்க. நிறைய இடங்கள்ல ஆடியோ லான்ச்ல நானும் பார்த்துட்டேன் சார்.
நடிகர்களோ நடிகைகளோ வர்றது கிடையாது. அதாவது ஒரு ப்ரொடியூசர்னா விற்காததை வித்து ஓகேங்களா கஷ்டப்பட்டு தான் படம் எடுக்கிறாங்க. சோ அந்த படத்தை வந்து அவங்கள வந்து ஒரு நாயகனாக வந்து சித்தரிச்சு காமிக்கிறாங்கன்னா அவங்களுக்குள்ள 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் கடந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆடியோ லான்ச்ல கலந்து வந்து பாத்தீங்கன்னா பொதுமக்களுக்கு வெளிப்படுத்தணும். பத்திரிகை நிருபர்களுக்கும் நம்ம அதை பத்தி சொல்லணும். ஓகேங்களா. சோ இந்த படம் வந்து உண்மையிலே ப்ரொடியூசர் மேடமோட ரெக்வெஸ்ட்னால இங்க வந்து பார்த்து நீங்களே பார்த்துருப்பீங்க நிறைய ப்ரொமோஷன்ஸ்ல. நான் உங்களை பார்த்ததே இல்லை. இந்த சார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் சார் நம்ம 2 பேர் பார்த்து பேசுறோம். அது கூட பார்த்ததே இல்லைன்றீங்களா சார்? ஏங்க கேளுங்க சார். ரிவ்யூக்கு பண்ண போறேன் படத்துக்கு. அதுக்கான இருங்க சார். அதுக்கு முன்னாடி என்னோட சிக்னேச்சர்ஸ் இப்ப போட்டுக்கிறேன் எல்லாருக்கும். ஐயோ இதுதான் வந்தியா? யதார்த்தமா பேசுறாரு. சார் இதுதான் பண்ணேன் அவர்கிட்ட சொல்லிட்டு தான் பண்ணேன். இல்ல சார் சார் ப்ரீ ஷோ பார்த்துட்டு வந்து கருத்து. ஆமா அவங்க என்ன மாதிரி ஆளுக்கு சொல்லவே இல்லையா சார்? அவங்க சார் இன்ஸ்டாகிராம தாண்டி நான் 5 படத்துல நடிச்சிட்டேன் ஓகேங்களா. அந்த படத்துல ஃபர்ஸ்ட் படம் மே 23 ரிலீஸ் ஆக போகுது. சிறு வயசு முதல்ல என்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. சின்ன வயசுல இருந்து என்ன சார் அதான் என்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்கன்னு சொல்ல வரேன். என்ன கேட்கிற கேள்விங்க நீங்க அவ்வளவு பெரிய ஆளா? நல்லது. நானும் பத்திரிகையில பதிவு பண்ண வரேன். அப்பா அது ஒண்ணு ஒரு சீன் அததான் நினைச்சாரு. சின்ன படத்தனமா நீ முதல்ல கேள்வி கேட்றது பாருங்க. அதெல்லாம் பேசக்கூடாது. ஹலோ இல்ல எவ்வளவு பெரிய ஆளு கேக்குறேன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க பத்திரிகை நண்பர்களே. சின்ன வயசுல இருந்து டிராமா காம்படிஷன்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் சான்றிதழ் எல்லாமே நான் வந்து பதிவிட்டிருக்கேன் சோசியல் மீடியால. அது எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதிரி வந்து கேள்வி கேட்கறதே முதல்ல அநாகரிகம். அவ்வளவு பெரிய ஆளா இவர் அவ்வளவு பெரிய ஆளா கேளுங்க பத்திரிகை பாருங்க. அவர் அவ்வளவு பெரிய ஆளா இந்த மாதிரி முதல்ல இல்ல சார் இவரை விட நான் பெரிய ஆள் தான் சார். நான் படிச்ச என்னோட எஜுகேஷன் என்ன நான் எந்த லெவல்ல இருக்கேன் என்ன பெரிய ஆளுங்க இவரை விட அப்படி ஒரு ஆள் கிடையாது. நான் படிச்ச படிப்புக்கு நான் இருக்கிறதுக்கு இவர் ஒரு ஆள் கிடையாது. ஐயா சார் படத்தோட கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. நான் படிச்சிருக்கேன் எனக்கு ஒரு லெவல் இருக்கு. என்ன பத்தி பேசுறதுக்கு இவர் ஒரு ஆள் கிடையாது. புறாம இருந்தா பேசலாம். அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது. அவர் அந்த வார்த்தையா பேசுறாரு. சொல்லலாமா? நானும் முதல்ல ஒரு நிமிஷம் இருங்க சார். நான் பேசிட்டு நீங்க பாட்டு பேசுறேன். டிஆர்ஓ சொல்றேன்னு சொல்றேன்ல நீங்க பாட்டு பேசிட்டே இருக்கீங்க. என்னது பத்திரிகை நீ பெரிய ஆளான்னு கேக்குறீங்களா? நீ பெரிய ஆளா? நீ பெரிய ஆளா? படத்துக்கு உலக சம்பந்தம் இருக்கா? ஒரு பத்திரிகையாளர் காட்சிக்கு அப்புறம் ஒரு பிரிவு நடத்துறது இவ்வளவு மோசமான அனுபவம் நான் தான் செஞ்சேன். யார் இந்த ஆளு? ஏன் இவ்வளவுதான் பேச விடுறீங்க? நான் அப்பயே சொல்றேன் வெளியே போய் சொல்லுங்க. ஏன் போக சொல்ல? நான் கேட்டது உங்க படத்துக்கான விஷயம். படத்துக்கான பத்திரிகையாளர் சர்டிபிகேட் தான் இது. அவருக்கான ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்காரு. அதெல்லாம் போடுவாங்க. நீங்க பேசுறது எப்படி போடுவாங்க? நீங்க பேசுறத போடவே மாட்டாங்கன்னு நான் சொல்றேன். நீங்க பேசுறத போட மாட்டாங்க. மேடம் படத்தை போடவே மாட்டாங்கன்னு சொல்றீங்க. பாலா ஒரு படத்தை கஷ்டப்பட்டு போலாம். ஒரே செகண்ட் அவங்க அப்படிதான் எவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க தயார் அப்படி சொல்லுங்க. போடுங்க சார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என்னுடைய ஒரே ஒரு கேள்வி என்னன்னா கேக்குறாங்க பைல்வான் சார் என்ன கேள்வி சொல்லுங்க. போன படத்துலயும் உங்களை பார்த்தேன்.
மறுபடியும் பார்க்கவும் நீங்க சந்தோஷமா சொன்னீங்க. ஒரே ஒரு விஷயம், இந்த படம் கல்ச்சருங்கிறீங்களே, பண்பாடு விஷயத்துல நீங்க பினிஷிங்கே இல்லையே படத்துல. எந்த பினிஷிங்க கேக்குறீங்க நீங்க? முதல்ல ஒரு வெளிநாட்டு பொண்ணு கல்ச்சர் படிக்கிறதுக்காக இங்க வரா. சோ அந்த கல்ச்சரை சொல்லி கொடுக்கிற ஒருத்தரும் அந்த கல்ச்சர் பிடிச்சு அவள் மனசுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அதனால அங்க சொல்லி கொடுக்கறவங்க கிட்ட ஒரு காதல் கல்ச்சர் படிக்க வந்தா அவ மனசுல காதலே வரக்கூடாதா? அந்த டீனேஜ் அவங்களுக்கு ஒரு காதல் வரும். கல்ச்சரை படிச்சாளா? படிச்சதோட்டு தான் வாழறாங்க. கல்ச்சரோட படிச்சா கல்யாணம் பண்ணவன் ஏன் கால தூக்குனா அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? இல்ல கன்சீவ் ஆயிருக்கேன்னு நர்ஸ் சொல்லுதே. யார் கன்சீவ் சொன்னா? அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கடல்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கடல்ல கல்யாணம்? ஆமா. நீங்க பாக்கலன்னா அதுக்கு என்ன பண்றது? அவ சொல்றான்ல இந்த கடலுக்குள்ளதான் என் அம்மா அப்பா எல்லாமே இருக்காங்க அப்படின்ட்டு. அப்போ அவ சொல்ல வேண்டியதானே, என் புருஷன் இவருதான், இன்னும் எல்லாத்தையும் சொல்லி இழுத்துட்டு போக வேண்டியதானே, கலாச்சாரம் காப்பாத்திக்கலாமே. கல்ச்சர் உங்களுக்கு என்ன எவ்வளவு கல்ச்சரை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு நல்லா தெரியும் சினிமா ஃபீல்ட்ல என்னென்ன எப்படின்னு பேசுறீங்க. இந்த காலகட்டம் எப்படி அழிஞ்சிட்டு வருது, காதல் எப்படி அழிஞ்சிட்டு வருது. அவ யார் தெரியுமா? அவ லவ் பண்றாள்ல ஒரு காதலை, அவ அந்த அத்தை பொண்ணு மனசுக்குள்ள எவ்வளவு ஒரு தெய்வீகம். அதெல்லாம் நான் பாத்துட்டேங்க. அதான் டீடைலா அவனே சொல்றான், நான் உன்னை அம்மாவை பாத்துட்டேன்னு. முடிஞ்சு போச்சு இல்ல. அப்போ அவ அந்த வெள்ளக்காரி காதலை அக்செப்ட் பண்ணிட்டு சுபமா முடிச்சுக்கலாமே. கலாச்சாரம் எல்லாம் இருக்குமே, நல்லாதான் இருக்குது. அது உங்களுக்கு நல்லா அவங்க பார்வையை ஒத்துதான் இந்த படத்தினுடைய கருத்து வெளிப்படும். ஒருத்தன் கல்ல பாப்பான், அங்க ஒரு காவியமா அவனுக்கு தெரியும். ஒருத்தன் மரத்தை பாப்பான், அது காவியமா அவனுக்கு தெரியும். எங்க இருக்குது எல்லாமேனா நம்ம கண்ணுல தான் இருக்கு. நம்ம பார்க்க வேண்டிய கண்ணுல இருக்கு. இந்த படத்தை நல்லா பார்த்து நோக்கி அவளுக்கு காதலே வரக்கூடாதுன்னு. அப்ப கல்ச்சர் இருந்தா காதலே வராதா? அப்ப நம்ம எல்லாம் புள்ள பெத்துக்கிறோமே, கல்ச்சரே இல்லாம என்ன பேசுறாரோ.